ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் நிதானமாக இருக்கும். சரியான நேரத்தில் எழுவதும் உறங்க செல்வதும் காலையில் தீவிரமான நடைபயிற்சி யோகா செய்வது நல்லது. நல்லா இருக்க நல்லது. கடினமான நேரத்தில் நண்பர்களிடம் பேசுவதும் ஆலோசனை கேட்பதும் மன நிம்மதிகளை கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் ரிஷப ராசிக்காரர்களுக்கு தொழில், வியாபாரம், உத்தியோகம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றமும் அனுகூலமும் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அடிவயிறு கழிவுகள், கீழ் முதுகு தண்டுவடம் தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாக இருப்பது நல்லது. உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நன்மைகளை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கப் போகிறது. பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் காலகட்டமாகவே இருக்கும். முதலீடுகளை செய்ய தொடங்குவீர்கள். பழைய கடன்களை அடைக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். நீண்ட மாதங்களாக இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடு நீங்கும். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பூரண நலம் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் செய்யும் புதிய விஷயங்களை கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். முதலீடுகளுக்கு குறைவிருக்காது. நல்ல அனுகூலமும் ஏற்படும் காலகட்டமாகவே இருக்கப் போகிறது. அனைத்து விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பாலித்தவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் பரிபூரணமாகவே நீங்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மேலும் அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். மன திருப்தி உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கப்பெறும். பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் யோகமும் உண்டாகப் போகிறது. குறிப்பாக கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம், முதலீடு சம்பந்தப்பட்ட தடைகள் அனைத்தும் நீங்கும். ஏற்றமும் அனுகூலமும் நம்பிக்கைகளை ஏற்படும் காலகட்டம். இளைஞர்களுக்கு படிப்பு, உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் பரிபூரணமாகவே நீங்கும். திருமணத்தில் சிறு தடைகள் வரும். அபிராமி அந்தாதியில் வரும் 17:35 பாடலை படிப்பது நன்மைகளை ஏற்படுத்தும். வியாழக்கிழமை தோறும் ராகவேந்திரர் வழிபாடு அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தும். அதேபோல் தற்போது புரட்டாசி மாதம் நடைபெற்று வருகிறது. புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்குரியது. சூரியன் கன்னி ராசியில் வரக்கூடிய மாதமே புரட்டாசி. கன்னி என்பது புதனின் வீடு. புதனுக்கு மிதுனம், கன்னி ஆகிய 2 வீடுகள் உள்ளன. அந்த வகையில் இந்த செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம். அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயங்களில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பது நல்லது. அவர்களிடம் எந்த ஒரு விஷயத்துக்கும் வாக்குவாதம் செய்யாமல் இணக்கமாக செல்வது நன்மைகளை தரும். பிள்ளைகள் வாகனங்கள் செல்லும் போது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்றவற்றில் நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். மேலும் பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். 1 நாள் 2 நாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாலும் பூரண குணமடைந்து வீடு திரும்புவீர்கள். இடமாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், உத்தியோக மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் உங்களுக்கு நடக்கும். நல்ல காலகட்டமாகவே இருக்கப் போகிறது. வரும் மாற்றங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அதன் மூலமாக நல்ல ஏற்றங்களை பெறுவீர்கள். பெரிய நம்பிக்கைகளையும் பலமும் ஏற்படும். ஏற்றம் நிறைந்த நேரம் இது. வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறும் நல்ல காலகட்டம் இது. ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன் அமர்வதாலும் சனி வக்கர பார்வை இருப்பதாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. பிள்ளைகளுக்கு நரம்பு பாதிப்பு, தோல் அலர்ஜி, காய்ச்சல் வருவது, அதற்காக செலவு செய்யும் சூழல் உண்டாகும். பூர்வீக சொத்து பிரச்சனை, அரசு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. குடும்பஸ்தானத்தில் குரு இருப்பதால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. உங்கள் பேச்சால் அனைத்து பிரச்சனைகளையும் சாதுரியமாக முடிப்பீர்கள். முதுகுவலி, வயிற்றில் வரும் சிறிய பிரச்சனைகள் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அடிவயிறு, கழிவு பாதை தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. அபிராமியில் 40, 59, 75 ஆகிய பாடல்களை படிப்பது நல்லது. சந்தோஷம், பொருளாதாரம் ரீதியாக 80% நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் காலகட்டமாகவே அமைய உள்ளது. பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களையும் முன்னேற்றங்களையும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கப் போகிறது. ஏனென்றால் இனிவரும் மாதங்களில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரர்களே, உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிரன் மற்றும் புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். அதேபோல் எதிர்பார்த்த தொகை கைக்கு கிடைக்கும். பழைய கடன்களை அடைத்து முடிக்கும் யோகம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கு, லோன் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது.
புகழ்பெற்ற கோயில்களுக்கு இந்த மாதம் சென்று வருவீர்கள். மனதிற்குள் நிம்மதி சந்தோஷம் உண்டாகும். சுக்கிரன் சாதகமான வீடுகளில் பயணிப்பதால் கணவன் மனைவிக்குள் புரிதல் வர ஆரம்பிக்கும். நீண்ட காலமாக போக வேண்டும் என்று நினைத்த கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வருவீர்கள். குலதெய்வ கோயில்கள் கட்ட உதவுவீர்கள். செவ்வாய் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் வாய்ப்புள்ளது. புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார்கள். வியாபாரம் இந்த மாதம் முழுவதும் விறுவிறுப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. அது மட்டுமில்லாமல் கர்ப்பிணிகள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் தானாக மருந்தை எடுத்துக்கொள்ளாமல் கவனமாக இருப்பது நல்லது. ராகு உங்களுக்கு வலுத்திருப்பதால் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். லாபம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் குறையும். இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய மாதமாகவே அமைய உள்ளது. எல்லா விதத்திலும் வெற்றி பெற நன்மைகள் நடக்க துர்க்கை அம்மனை வழிபடுவது நன்மைகளை தரும். திருநங்கைகளுக்கு தானம் கொடுப்பது நல்லது. கோதுமை தானம் கொடுப்பது இந்த மாதத்தில் அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகவே அமைய உள்ளது. அதாவது ஒரு குறிக்கோளில் செயல்படுத்தி அவற்றில் வெற்றிகளை அடையும் கம்பீரமானவர்கள்தான் ரிஷப ராசியினர். ஜாதக அலங்காரத்தில் ரிஷப லக்னக்காரர்கள் சிவ பூஜையில் சிந்தை செலுத்துபவன், உண்மை பேசுபவன், குறைவாக உண்பவன், கொஞ்சம் குண்டானவன், பிறர்கள் கீழே வேலை செய்பவன், புளிப்பு பிடிக்கும், கணித வல்லுனர், உயர்ந்த ஆடை ஆபரணம் அணிபவன், புத்திசாலி, விளையாட்டுத்தனம், பேராசை, இருமல், கபம், கழுத்தில் வியாதி இருக்கும், மழலையர் பேசுவதை கேட்பவன், சிறுவயதில் அக்னி பயத்திற்கு ஆட்படுவான் என்று நூலில் கூறப்படுகிறது. அதேபோல் ரிஷபம் என்ற வடமொழி சொல்லுக்கு தமிழில் எருது என்று பொருள். வானவெளியில் இந்த ராசியில் உள்ள நட்சத்திர கூட்டத்தின் அமைப்பு எருதை போல தோற்றமளிக்கும். இந்த ராசியினர் காளை போன்று கண்முன் என்ன இருக்கிறது என்று பார்க்காமல் இவர்கள் ஓட்டமும் உழைப்பும் அதிகம். குறிப்பாக உழைப்புக்கு சனி முக்கிய காரணி. அதோடு அவரே ரிஷபத்திற்கு நல்ல நண்பன், பாக்கியவான் மற்றும் தொழில்காரகன். காளைக்கு கோபம் வராது, வந்தால் தாங்க முடியாது. அதே குணம் இவர்களுக்கும் உண்டு. இவர்கள் கொஞ்ச நடுத்தர உயரம், கம்பீரமாக தோற்றம், மிருதுவான காது மடல் கொண்டவராகவும், கடின தோள்கள், விரிவான மூக்கும், பற்கள் சிரித்து வரிசையாகவும் நெற்றி அகன்றும், ஒரு சிலருக்கு முதுகு சிறிது வளைந்தும் இருப்பார்கள். கோச்சார சூரியன் வரும் காலம் வைகாசி மாதம் பிறக்கும். வேத ஜோதிடத்தில் சிவன் என்கிற சூரியன் எங்கே இருக்கிறாரோ அங்கு அருகாமையில் சக்கி என்கிற சந்திரன் இருப்பான் என்பது சூட்சமம். அறிவியல் ரீதியாக சந்திரன் ஒளி என்பது சூரியனிடமிருந்து பெறப்படுகிறது. சூரியன் மேசத்தில் உச்சம், அதற்கடையில் உள்ள ரிஷபத்தில் சந்திரன் உச்சம். சூரியன் நட்சத்திரமான கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், சந்திரன் பிடித்த ஆசைமிக்க அவரின் நட்சத்திரமான ரோகிணி மற்றும் செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிசம் 1, 2ஆம் பாதங்களுள் ரிஷபத்தில் அடங்கியுள்ளன. இந்த காலத்தின் அடிப்படையில் ரிஷபராசினர் தன்னோடு பெற்றோர், சகோதர சகோதரி மற்றும் இரத்த சம்பந்தமான உறவினர்களுடன் அரவணைத்து கூட்டாக வாழ்வார்கள். ஒவ்வொரு கிரகமும் அவரவர் ஆட்சி பெற்ற வீட்டில்தான் மூலத்திரிகோணம் அடையும். ஆனால் ரிஷபராசியில் மனதை குறிக்கும் சந்திரன் உச்சமும் மூலத்திரிகோணம் பெறும் ஒரு முக்கிய பாவம். இங்கு ஒளிக்கதிர்களின் பலம் அதிகம் என்பது சூட்சம விதி. ரிஷப லக்னக்காரர்கள் மனதளவில் மிகவும் திடமானவர்கள். அதுவே இவர்களின் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணி. இந்த ராசிக்காரர்களின் மனதில் புதைந்த பல்வேறு மர்ம விஷயங்களை தன் நலத்திற்காகவும் மற்றும் பிற நலத்திற்காகவும் மறைத்து விடுவார்கள். இவர்கள் சுகத்தையும் சந்தோஷத்தையும் மற்றும் ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்க ஆசைப்படுவார்கள். அதற்காகவே தாங்கள் செய்யும் வேலைகளில் உழைப்பு அதிகம் போடுவார்கள். ஜாதகரின் தாயில் ஆளுமையில் அவரின் வீடு இருக்கும். அதே சமயம் தாயாருக்கு நோயால் ஒரு பெரிய பாதிப்புகள் உண்டாகும். இவை அனைத்தும் அவரவர் தசாபுத்திக்கு ஏற்ப மாறுபடும். ஏனென்றால் காலபுருஷனுக்கு 2வது பாவ கட்டம் ரிஷபம். சுகம், ஆடம்பரம் விரும்பியான சுக்கிரன் இங்கு ஆட்சி. அவரே 5இல் நீச்சமும் 11இல் உச்சம் பெறுகிறார். முதலில் பொருளாதார சரிவு இருக்கும். பின்பு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் பொருளாதாரத்தில் படிப்படியாக உயர்வார்கள். சில நேரங்களில் முக்கியமான செல்வத்தை தொலைக்கும் நிலை ஏற்படும்.